மாலை தூபம். எண்ணாகமம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆழமான ஆவிக்குரிய எண்களோட ஒரு விரைவான பார்வை இதோ. இஸ்ரவேலோட 12 தலைவர்கள் கொண்டு வந்த காணிக்கையோட மொத்த எடையான 2400 சேக்கல்கள் அப்படிங்கிறது வெறும் கணக்கு மட்டும் இல்லைங்க. அது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கப் போகும் முழுமையான சபையை குறிக்கிற ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம். முதலாவதாக ஒவ்வொரு தலைவனும் 130 சேக்கல் எடை கொண்ட ஒரு வெள்ளித்தட்டையும் 70 சேக்கல் எடையுள்ள ஒரு வெள்ளிக் கிண்ணத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆக மொத்தம் 200 ஆச்சுங்களா? எஸ்ரா புத்தகத்துல பாத்தீங்கன்னா பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பாடகர்களின் எண்ணிக்கையும் சரியா இதே 200 தான். இது எதை குறிக்குதுன்னா, மீட்புங்கிறது வெறும் விடுதலை மட்டும் இல்ல, அது மீட்கப்பட்டவங்க மட்டுமே பாடக்கூடிய ஒரு புது பாடல். என்ன ஆச்சரியமா இருக்கா? இரண்டாவதாக, இந்த 200 பாடகர்களோட அப்போஸ்தலர்களின் அஸ்திவாரத்தை குறிக்கிற அந்த 12 தலைவர்களை பெருக்கும்போது நமக்கு 2400 கிடைக்குது. இந்த 2400 அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த முழுமையான ஆசாரிய துதிக்குழுவோட ஒரு அடையாளம் தாங்க. ஒரு தனிநபரோட மீட்பு எப்படி ஒரு முழுமையான சபையோட பகுதியா மாறுதுன்னு பாத்தீங்களா? இறுதியாக இதோட ஆவிக்குரிய பாடம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த வெள்ளித்தட்டு அப்படிங்கிறது மத்தவங்க பார்க்கக்கூடிய நம்மளோட வெளிப்படையான கீழ்ப்படுதலை குறிக்குது. ஆனா அந்த ஆழமான கிண்ணம் இருக்கு பாருங்க, அது நம்ம நேசிக்கிறவங்களுக்காகவும் சகல தேசங்களுக்காகவும் நம்ம பண்ற ஆழமான ரகசிய ஜபத்தை குறிக்குது. தட்டை எல்லாரும் பார்க்கலாம், ஆனா உங்க கிண்ணத்தோட ஆழம் தேவனுக்கு மட்டுமே தெரியும். முடிவாக, காணிக்கைங்கிறது வெறும் சடங்கு இல்லைங்க. வெளிப்படையான கீழ்ப்படிதலோடு கிண்ணத்தை போல ஆழமா நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கும்போது நாமும் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பாடும் கூட்டத்தில் ஒருவராக மாறுவோம்.